ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் எப்போது நடைபெறும்? சிம்ம ராசினா அதில் உள்ள நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மேலும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கும் திருமணம் எப்பொழுது நடைபெறும்? இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தும். பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சூரிய பகவான். உங்கள் ஜாதகத்தில் சூரிய பகவான் நல்ல விதத்தில் இருந்துச்சுனாலும் சூரிய பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது உங்களுக்கு திருமணம் நடைபெறும். மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம் உங்களுடைய திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடாகும். 7ஆம் இடமும் 7ஆம் வீட்டு அதிபதியும் நீங்கள் பிறக்கும்போது ஜாதகத்தில் நல்லபடியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு திருமணம் உறுதியாக நடைபெறும். சரி, 7ஆம் வீட்டு அதிபதியாக எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுதும் உங்களுக்கு திருமணம் நடைபெறும். மேலும் உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவானும் 9ஆம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவானும் வருகின்றார்கள். உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவானும் செவ்வாய் பகவானும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்போது நல்ல நிலைமையில் இருந்து இந்த 2 கிரகங்களோட தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுதும் உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் நடைபெறும். உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா யோகமான கிரகங்கள் சூரியன், செவ்வாய், குரு, இந்த கிரகங்கள்லாம் அடிப்படையில் நல்ல விதமாக இருந்து 7ஆம் வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறதோ அல்லது 7ஆம் வீட்டு அதிபதியாக எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகங்களோட தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடைபெறும். நன்றி.